யுத்தக்களத்தில் வாளேந்தி போரிடும் வீரர்களை விட உயிரை பணயம் வைத்து தகவல் கொண்டு வரும் ஒற்றர்களுக்கு ஆபத்து அதிகம். அப்படி ஒருவன்தான் வரலாற்றில் பெயரே தெரியாமல் மறைந்து போன காவேரி வீரன். யாரும் சொல்லாத, எந்த புத்தகத்திலும் எளிதில் கிடைக்காத இந்த நிழல் மனிதனின் கதையை இன்று வீரத்தடத்தில் பார்ப்போம். இதுவரை நீங்கள் கேட்டிராத ஒரு வீரப் பயணம் இது. காவேரியின் இரகசியக் கண்கள். தஞ்சை மண்ணை ஒரு அந்நிய படை ஆக்கிரமிக்க திட்டமிட்டபோது அந்தச் செய்தியை தலைமைக்குச் சொல்லப் புறப்பட்டான் இந்த வீரன். எதிரி படைகள் ஊர் எங்கும் பரவியிருந்ததால் அவனால் சாலைகளில் செல்ல முடியவில்லை. ஆவேசமாக பாய்ந்து ஓடும் காவேரி ஆற்றில் ஒரு மரக்கட்டையை பிடித்துக் கொண்டே மைல் கணக்கில் நீந்திச் சென்றான். பகலில் நீருக்கு அடியிலும் இரவில் கரையோரமாகவுமே அவனது பயணம் தொடர்ந்தது. உயிரைக் காத்த ஒரு சிறு துண்டுச்சீட்டு. எதிரிகள் அவனை பிடித்துச் சோதனையிட்டபோது அவனிடம் எந்தத் தகவலும் இல்லை. ஏனென்றால் அவன் அந்த இரகசியச் செய்தியை தனது உள்ளங்கையில் பச்சையாக குத்திக் கொண்டிருந்தான். அவனை சாதாரண மீனவன் என்று நினைத்து எதிரிகள் விட்டுவிட்டனர். கையில் இரத்தம் வழிய வலியோடு பல நாட்கள் பட்டினியாக காவேரி ஆற்றின் போக்கிலேயே பயணம் செய்தான். தலைவிதியை மாற்றிய தகவல். இறுதியில் உரிய நேரத்தில் மன்னரைச் சந்தித்து தனது உள்ளங்கையை காட்டி அந்த இரகசியச் செய்தியை சொன்னான். அந்த ஒரு தகவலால் ஒரு பெரும் இனமே அழியாமல் காக்கப்பட்டது. மன்னர் அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தார். ஆனால் அவன் அதை தியாகம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு சாதாரண ஆளாக மறைந்து போனான். அவன் இறந்த பிறகு அவனுக்கென்று எந்த ஒரு நடுகலும் இல்லை. பெயரும் வரலாற்றில் இல்லை. ஏன் இவரை பற்றி தெரியவில்லை? ஒற்றர்கள் எப்போதுமே வெளிச்சத்திற்கு வராதவர்கள். அவர்கள் நிழலாகவே வாழ்ந்து நிழலாகவே மறைபவர்கள். ஆனால் அவர்கள் இல்லையென்றால் வரலாற்றில் பல போர்கள் வென்றிருக்க முடியாது. பெரிய சேனல்கள் இதை பேசாததற்கு காரணம் இதை பற்றிய தரவுகள் நாட்டுப்புறக் கதைகளில் மட்டுமே புதைந்து கிடப்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு உண்மை வீரன் தான் இந்த காவேரி வீரன். வீரம் என்பது வெறும் கத்தி சண்டையில் மட்டுமில்லை, கொடுத்த வேலையை முடிக்க உயிரை கொடுப்பதிலும் இருக்கிறது. இந்த காவேரி வீரனின் தியாகத்தை வீரத்தடம் மூலம் இன்று உலகிற்கு அடையாளம் காட்டுகிறோம். மறைக்கப்பட்ட வீரர்களின் தடங்கள் இன்னும் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பகிருங்கள். நன்றி.